முன்னொரு காலத்தில் மைத்தீன் என்ற பெயருடைய ஒரு ஏழை வயதான மீனவர் இருந்தான். அவன் ஒரு நாளில் 4 முறைதான் கடலில் வலை வீசுவான். அதற்கு மேல் ஒருபோதும் வீசமாட்டான். ஒரு நாள் 4வது முறையாக வலை வீசியபோது மீனுக்கு பதிலாக சுலைமான் முத்திரை பதிக்கப்பட்டிருந்த மஞ்சள் நிற ஜாடி ஒன்று அவனுக்கு கைக்கு வந்து சேர்கிறது. ஆர்வத்தால் அவன் அந்த ஜாடியை திறக்கிறான். ஜாடி திறந்தவுடன் அதிலிருந்து அடர்ந்த கரும்புகை எழுந்து ஒரு பெரிய பயமுறுத்தும் பூதமாக உருவம் கொள்கிறது. பல ஆயிரம் வருடங்களாக ஜாடிக்குள் சிறைப்பட்டிருந்த அந்த பூதம், என்னை வெளியே விட்டதற்கான பரிசாக உன்னை கொன்று விடுவேன் என்று மைத்தீனை மிரட்டுகிறது. அந்த வேளையில் மைத்தீன் தன் பயத்தை மறைத்து புத்திசாலித்தனமாக யோசிக்கிறான். இவ்வளவு பெரிய உருவம் இந்த சிறிய ஜாடிக்குள் எப்படி இருந்தாய்? எனக்கு நம்ப முடியல. நீ கண்ணால் காட்டினால்தான் நம்புவேன் என்று பூதத்திடம் சொல்லி அதை சவால் செய்கிறான். பூதம் தன் சக்தியை நிரூபிக்க வேண்டும் என்ற அகங்காரத்தில் மீண்டும் புகையாக மாறி சுருங்கிக் கொண்டு ஜாடிக்குள் சென்று விடுகிறது. அந்த நொடியில் மைத்தீன் காலதாமதமின்றி ஜாடியின் வாயை முத்திரையுடன் கூடிய மூடியால் அடைத்து இறுக்கமாக மூடிவிடுகிறான். இவ்வாறு ஒரு ஏழை மீனவன் தன் உடல் வலிமையால் அல்ல, தன் புத்தி, பொறுமை, சூழ்நிலை அறிவால் ஒரு கொடிய பூதத்திடமிருந்து தன் உயிரை பாதுகாத்துக் கொள்கிறான். இந்த கதை நன்றியில்லாதவர்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அறிவும் தைரியமும் இருந்தால் எத்தனை பெரிய ஆபத்தையும் சமாளிக்க முடியும் என்பதை கற்றுத்தருகிறது.